விவகாரமே பண்ணாம அப்படி பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய ஞானிகளால நமக்கு என்ன லாபம்? என்ன லாபம்னா, இந்த சம்சாரம் சுகமா போயின்னு இருக்கு இல்லையா? அந்த சம்சாரம் சுகமா நமக்கு கல்யாணம் ஆறுது, குழந்தை பிறக்கிறது, எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கவே பார்க்காத, நம்மளால சமாதானப்படுத்திக்க முடியாத, தாங்க முடியாத ஒரு துக்கம் சம்பவிச்சிடும். சம்பவிச்ச உடனே அவனுக்கு பித்து பிடிச்சிடுற மாதிரி ஆயிடும். அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு வழியே தெரியாது அவனை ராத்திரி பகலாம் அந்த துக்கமானது போட்டு வாட்டி எடுக்கும். தூக்கம் வராது, வேற எதுலயும் புத்தி போகாது. இப்படி ஆயிடுத்தேன்னுவான். புஸ்தகத்தை படிப்பான், புத்தி போகாது. எதையாவது பார்க்கலாம், பொழுதுபோக்குன்னா புத்தி போகாது. ஏதாவது போய் கதை கேட்கலாம்னா புத்தி போகாது. அவனுடைய மனசுல அப்படி ஒரு துக்கம் சம்பவிச்சு, அந்த துக்கத்துக்கு சமாதானம் இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு ஓடி அந்த துக்கத்துக்கு சமாப்தியே இல்லைன்னு நினைக்கும் பொழுது ஒரு மகாத்மாவுடைய முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு சாந்தி கிடைச்சிடுறது. அந்த சாந்தியை சம்பாதிச்சுக்க முடியாத சாந்தி, யாராலையும் கொடுக்க முடியாத சாந்தி, விலை கொடுத்து வாங்க முடியாத சாந்தி. அத்தகைய சாந்தி இவனுக்கு வேண்டிருக்குன்னா அந்த சாந்தி வேணும்னு தவிக்கும் பொழுது அவனுக்கு தெரியறது, இந்த துக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருனேனா தெரியலையே. அப்படியே அவனை போட்டு அவனுடைய மான அவமானங்கள், அவனுடைய அந்த மனசு அவனை போட்டு பின்னி எடுத்துடுறது. கூனி குறுகி போய் இந்த துக்கத்திலிருந்து எப்படி வருதுன்னு தெரியாத போது அவரோ மரத்தடியில எங்கேயோ உட்கார்ந்து இருப்பார். போனா வான்னு கூட கூப்பிட மாட்டார், 2 வார்த்தை கூட பேச மாட்டார். ஆனா அவர் முன்னாடி போன உடனே இவ்வளவு ஆட்டம் போட்ட மனசு பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறதே. அப்ப அவனுக்கு தெரியல, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஏன் இப்படி சாந்தி கிடைச்சது நமக்கு, ஏன் மனசுல இப்படி சாந்தி வந்தது, ஆச்சரியப்படுறான். ஏன் எல்லாரும் சாந்திக்கு ஆனந்தத்துக்கு ஆசைப்படுறோம் தெரியுமா? நாம எல்லாருமே அந்த ஆனந்த சுரூபமான பகவான்கிட்டேந்து வந்திருக்கிறதுனால. ஒரு சின்ன குழந்தை ஆஸ்பத்திரியில பிறந்த உடனே குவான்னு அழகு. குவாங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு எங்கே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன எங்கேன்னு கேட்கறதுன்னா ஆனந்தம் எங்கேன்னு கேட்கறது. ஏன் ஆனந்தம் எங்கேன்னு கேட்கறதுன்னா அது ஆனந்தத்திலே இருந்து வந்திருக்கிறதுனால. அத்தகைய ஆனந்தம் தான் உன்னுடைய ஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை மறந்துட்டு நாம் அழுமூஞ்சியா உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு துக்கப்பட்டு இருக்கிறதுனால நாமே பந்தப்பட்டுட்டா மாதிரியும் துக்க ஜீவன் மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கு, ஒருத்தர்கிட்ட துவைக்க கொடுக்கிறோம், துவைச்ச உடனே பளிச்சுன்னு வருது. அவர் என்ன பண்ணினார்னா அதுல வெண்மையா அந்த பளிச்சுன்னு ஏதாவது சேர்த்தாரானா, சேர்க்கல, ஏற்றின அழுக்கை இறக்கினார், அது வெளுத்து போயிடுது. அது மாதிரியா மனசுக்கு நீ ஒன்னும் புதுசா பண்ண வேண்டாம். என்னத்தெல்லாம் ஏற்றி வச்சிருக்கியோ அதெல்லாம் இறக்கினாலே அந்த ஆனந்தம் உள்ள இருக்கே தவிர ஆனந்தம் ஆகாசத்திலிருந்து வந்து குதிக்க போறதில்ல, வெளியிலேருந்து வர போறதில்ல. அது ஒரு மரம் செடி கொடி மாதிரி உள்ள முளைக்க போறதில்ல. உனக்குள்ளேதான் அந்த நிரந்தரமான ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு தான் பிரம்மம்னு பேரு, அந்த ஆனந்தத்துக்கு தான் பகவான்னு பேரு. அதனாலே ஒரு கிழவை நித்தியம் வாசல்ல திண்ணையில உட்கார்ந்து இருப்பார். திண்ணையில உட்கார்ந்து தோ 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 நாயை கூப்பிடுவார். ஒரு நாய் வரும், அந்த நாய்க்கு பிடி சாதம் போடுவார். அந்த நாயானது வாழை குழைச்சிட்டு சாதத்தை சாப்பிடும் போதே கையில இருக்கக்கூடிய கைத்தடினால ஓங்கி அந்த நாயை அடிப்பார். நாய் சாதத்தை சாப்பிட்டு வலி தாங்காம ஒரே குறைச்சிண்டு அழுதுண்டு போகும். போய் ஒரு மூளையில படுத்துக்கிற நாய் என்ன நினைக்கும் அப்படின்னா, நாளைக்கு இந்த கழவர் மட்டும் கையில சாதத்தை எடுக்கட்டும், நம்ம போக கூடாது. என்ன இவர் ஒரு புடி சோத்தை போட்டுட்டு ஒரு பட்டுன்னு அடி கொடுக்கிறாரே நமக்கு அப்படின்னு நினைச்சோம்.
ஆனா மறுநாள் 12 மணிக்கு இந்த நாய்க்கு 11:30 அந்த கிழவர் வந்துட்டாரோ திண்ணையில வந்திருக்காரா, அவர் கையில ஏதாவது இருக்கா, மோப்பம் பிடிச்சே பார்க்கும். 12 மணி ஆச்சுன்னா வாழை குழைச்சிட்டு ஓடி போகும், திருப்பி சாதத்தை வாங்கிக்கும், திருப்பி அடிய வாங்கிக்கும், திருப்பி என்ன நினைக்கும்னா நாளையில இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கும். நாம என்ன பண்றோம்னா சம்சாரத்துல ஒரு துக்கம் சம்பவிக்கும் பொழுது கோவில்ல போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், பிரபு நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு தரம் என்னை எப்படியாவது நீ காப்பாத்திட்டதுக்கு அப்புறம் நீ நான் எப்படி இருக்கேன்னு பாரு, நான் மாறி போயிடுவேன், அப்படி வாழறேன் அப்படின்லாம் இவன் பிரதிஜை பண்ணுவான். ஆனா அந்த பிரதிஜை எப்படின்னா நாய் பண்ணின பிரதிஜை ஆயிட்டான் தான். பகவான் இவனை காப்பாத்திட்டார் அப்படின்னா 10 நாள் 20 நாள் ஒழுங்கா இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அதான் காப்பாத்தினாரே, 100 வாட்டி பண்ணினாலும் காப்பாத்தனையா போயிட போறார் அப்படின்னு சொன்னாலும் தோணிடும் அவனுக்கு. ஒரு தரம் தான் காப்பாற்ற முடிஞ்சவருக்கு 2 தரம் காப்பாற்ற முடியாதா, 2 தரம் காப்பாற்ற முடிஞ்சவருக்கு 3 தரம் காப்பாற்ற முடியாதா, பண்ணினா என்னன்னு துளுத்து போனாலும் போயிடும். அதனால இது வழி இல்லை. அப்ப அந்த நாய் எப்படி, அந்த மாதிரி மகான்கள் என்ன நினைக்கிறான்னா துக்க கலப்பில்லாத ஒரு ஆனந்தம் இருக்கா. இந்த நாய் கெட்டிக்கார நாயா இருந்தா எப்படி சிந்தனை பண்ணணும், அடி கிடைக்காம யாராவது சாதம் போடுவாளான்னு சிந்தனை பண்ற மாதிரி, துக்க கலப்பில்லாத ஒரு ஆனந்தம் இருக்கான்னு சிந்தனை பண்ற மாதிரி, அந்த சிந்தனை பண்ணக்கூடிய அந்த ஆனந்தம் பரமாத்மா கிட்டதான் இருக்கு. அந்த பரமாத்மா எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கா, வைகுண்டத்துல இருக்கா, கைலாசத்துல இருக்கா, இல்ல ஸ்ரீபுரம் தேவி லோகத்துல இருக்கா, கோவில்ல இருக்கா, எங்க இருக்குன்னா எங்கேயும் இல்லை, உனக்குள்ளேதான் இருக்கு.